வணக்கம் நண்பா நண்பீஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பனையூர் பண்ணி ஈரோட்ல பூந்து ஏதாவது சேதாரம் வைக்கலாமான்னு பார்த்துச்சு. அது ஏதோ ஒரு பயங்கரமா பேசுறானே, மூச்சு விடாம பேசுறானே, 10 நிமிஷத்துக்கு மேல பேசுறானே, 35 நிமிஷம் பேசிட்டானே, என்னடா பேசலாம் அப்படின்னு கவனிச்சா என்ன சொல்றான், தமிழ்நாட்டுல ஸ்கூல் டிராப் அவுட் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டான். என்னடா இது உண்மையை ஏதோ சொல்லிட்டானா? இருந்தாலும் ஒரு சந்தேகம். செக் பண்ணி பார்த்தேன். நிறைய இடத்துல நிறைய பேர் தகவலை வெளியிட்டு இருக்கிறாங்க பயங்கரமா. அதுல என்ன தெரிஞ்சதுன்னா 2017 முன்னாடி 8% இருந்த ஸ்கூல் டிராப் அவுட் அப்போ பாராளுமன்றத்தில் வெளியிடுறாங்க. ஒரு ஹெச்ஆர்என்சி அமைச்சர் வெளியிடறாரு. அப்போது ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் வெளியிடுறாரு, தமிழ்நாட்டில் 16% டிராப் அவுட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதாவது 100% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தோம் பக்கத்துல இருந்தான் பாருங்க, நம்ம செங்கோட்டையன் தான். இது தெரியாம எவனை எழுதி கொடுத்துட்டீங்க. டேய், பக்கத்திலேயே ஒரு திருடனை கூட்டின்னு ரொம்ப நல்லவர் வல்லவர்னு வச்சுக்கின்னு அவன் தானே அந்த 100% மாத்தி விட்டுருக்கான். சரி, 2023 24 என்ன சொல்லு? இந்த 2023 24 கல்வி ஆண்டுல என்ன? 24 25 இப்ப நடந்துட்டு இருக்கு. 23 24 கல்வி ஆண்டுல என்னன்னா 3 வகையா அதை பிரிக்கிறாங்க: பிரைமரி, அப்பர் பிரைமரி, செகண்டரி. இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை, பிரைமரியில 0%, பள்ளி இடைநிற்றல், ஸ்கூல் டிராப் அவுட் சொல்றல அதுதான். பிரைமரியில 0%, அப்பர் பிரைமரிலையும் 0%. செகண்டரி எஜுகேஷன்ல 7.7 இருக்குது. அதாவது செங்கோட்டையன் என்கிற அடிமை நாய் ஒன்னு கல்வி அமைச்சராக இருக்கும்போது 16% இருந்த கல்வி இடைநிற்றல திராவிட மாடல் அரசு 7.7 குறைச்சி கூடிய விரைவில் அதையும் 0 மாற்றும். அதை தெரிஞ்சுக்க. அது தெரியாம, அது புரியாம பைத்தியக்காரத்தனமா உளறிய பெரியார், பெரிய சமூக தெரிசித்தவாய் தந்தை பெரியார். தந்தை பெரியாரோட கொள்கை என்ன? அவருடைய கொள்கைகளை எடுத்துட்டு நீ கட்சி நடத்துற அப்படின்னு சொல்ற. அண்ணா எம்ஜிஆரோட கட்சியோட தேர்தல் அரசியல் எடுத்துட்டு நீ கட்சி நடத்துறதா சொல்ற. இப்போ இவங்க 3 பேரையும் ஐடியாலஜிக்கலா காட்டுறது யாருன்னா ஏடிஎம்கே காட்டுது. அந்த காம்பினேஷன் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், இந்த 3 பேரையும் காட்டுறது யாரு? ஏடிஎம்கே. தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, நீ தூய சக்தி. திமுக தீய சக்தி தான். அடிமைத்தனத்துக்கு எதிரான தீய சக்தி, ஆதிக்கத்துக்கு எதிரான தீய சக்தி, சமூக நீதிக்கு எதிராக யார் யாரெல்லாம் வராங்களோ அதற்கு எதிரான தீய சக்தி, சனாதனத்துக்கு எதிரான தீய சக்தி, மதவாதத்திற்கு எதிரான தீய சக்தி திமுக தான். அப்படி இதுக்கெல்லாம் நாங்க எதிராக இருந்தா நாங்க தீய சக்தினா நாங்கள் தீய சக்தி தான். உண்மை போல தற்கூரித்தனமானவர்களுக்கு எதிரான தீய சக்தி. தற்கூரித்தனத்தை பரப்ப நினைக்கிற உனக்கு நாங்கள் தீய சக்தி. வள்ளுவருக்கு எதிராக நீ பேசிய போது அப்போது நாங்கள் தீய சக்தி. அறிவுக்கு எதிராக நீ பேசினால் அதற்கு எதிரான தீய சக்தி நாங்க தான். அறிவை வளர்ப்பதற்காக நீ எங்களை தீய சக்தி என்று சொன்னால் திமுக தீய சக்தி என்பதை நாங்கள் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறோம். நண்பா நண்பிகளே, வள்ளுவரை எதிர்க்கிறாங்க, வள்ளுவரத்துக்கு முக்கியத்துவம் தர்றாங்க இவங்க, அறிவு திருவிழா நடத்துறாங்க இவங்க. எங்க பசங்களுக்குலாம் அறிவு வளர்ந்துரும், என்னை பார்த்து இப்படி கூச்சல் போடுறவனுக்குலாம் அறிவு வளர்ந்துரும், இவெல்லாம் அறிவு வளர்ந்துட்டா நான் கட்சி நடத்த முடியாது, இவனுக்கெல்லாம் அறிவு வளரக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த இந்த பனையூர் பண்ணிக்கு எதிராக நாமெல்லாம் ஒன்றுபடணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்.